வணக்கம். லைவ் சென்னை .com வியூவர்ஸ். சென்னை மாநகராட்சி நகரில் பயன்பாட்டில் இல்லாமல் மற்றும் குப்பைகள் கொட்டப்படும் இடமாக மாறி வரும் மேம்பாலங்களின் கீழ் உள்ள பகுதிகளை பயனுள்ள பொது இடங்களாக மாற்றும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சென்னை மாநகராட்சி. அது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள்: மின்சார வாகன சார்ஜிங் வசதிகள். சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகம் மற்றும் மின் பகிர்மான கழகத்துடன் இணைந்து மேம்பாலங்களின் கீழ் EV சார்ஜிங் மையங்களை அமைக்கிறது. மேலும் வடக்கு உஸ்மான் சாலை டு மகாலிங்கபுரம் சாலை சந்திப்பில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் 20 மின்சார இருசக்கர வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் பார்க்கிங் முறையுடன் இணைக்கப்பட்டு வாகனங்களை நிறுத்தும் போதே சார்ஜிங் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகள். பறக்கும் ரயில் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய சிறுவர் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கான நடைபாதைகள், அலங்கார விளக்குகள், பொதுமக்கள் அமர்வதற்கான இருக்கைகள் மற்றும் பசுமை செடிகள், மரங்கள் வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. பார்வையற்றோருக்கான தடையற்ற தொடு உணர் நடைபாதைகளும் அமைக்கப்படுகின்றன. அடுத்ததாக முறைப்படுத்தப்பட்ட வாகன நிறுத்துமிடம். பாலங்களின் கீழ் தாறுமாறாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க ஒழுங்குபடுத்தப்பட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன நிறுத்துமிடங்கள் உருவாக்கப்படுகின்றன. தியாகராய நகர், GN செட்டி சாலையில் உள்ள கலைவாணர் மேம்பாலம், ஆழ்வார்பேட்டை மற்றும் பீட்டர்ஸ் சாலை போன்ற பல்வேறு மேம்பாலங்களின் கீழ் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்ததாக இதர மற்றும் பொது வசதிகள். ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன கழிப்பறைகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிறு வணிகர்களை ஊக்குவிக்கும் வகையில் 5 வணிக கடைகளும் அமைக்கப்படுகின்றன. மேலும் மழைநீர் வடிகால் வசதிகள் சீரமைக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக சுற்றிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்படும். மேலும் எக்மோர் அரசினர் அருங்காட்சியகம் அருகில், நாரதகான சபா அருகில், ஆழ்வார்பேட்டை மற்றும் தியாகராய நகர் உள்ளிட்ட நகரின் 10 மேம்பாலங்களின் கீழ் உள்ள பகுதிகளை முதற்கட்டமாக சீரமைக்க மாநகராட்சி திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.